வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய தினந்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சௌதர்ஷன் டிக்கெட்களும் விடியற்காலை 4:30 மணி அளவில் திறந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சௌதர்ஷனத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதம் புரட்டாசி மாதம் என்பதால் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்படுகிறது. ஏனென்றால் புரட்டாசி மாதம் திருப்பதி ஏழுமலையானுக்கு உகந்த மாதம் என்பதால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய பகுதிகளில் பெரும்பாலான பக்தர்கள் அதிக அளவில் திருமலைக்கு வந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக செலவிடும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையின் தொடக்கத்திலேயே, அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று காலை 9:30 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான இரவு 10 மணி புக்கிங் டிக்கெட்டுகள் சென்று கொண்டது. மொத்தமாக 80 தரிசன டிக்கெட்டுகளை மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்படுகிறது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆன சூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லட்சியம் நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.